ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் அவன் பொறுமையையும், பொறுமை மகிழ்ச்சியையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக அநேக பல வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய உபத்திரவங்களிலும், உபத்திரவங்கள் மூலமாய் வருகிற நன்மைகளிலும், உபத்திரவம் மூலமாய் வருகிற பாடுகளிலும், கற்று தருகிற பரீட்சையின் மூலமாய் வருகிற நன்மைகளிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய துணை கூட இருக்கிறது என்பதையும், கர்த்தருடைய கரம் விலகாது இருக்கிறது என்பதையும், கர்த்தருடைய அனுகூலமும் கர்த்தருடைய வழிநடத்தலும் எல்லா நேரத்திலும் இருக்கிறது என்பதை வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிதாவானவர் குமாரனுடைய வேதனையில, துன்பத்தில், பிடமிடும் போதில், கஷ்டத்தில், வியாகுலப்படும் போதில் கூட இருந்தாரோ, அல்லேலூயா, அதே போல குமாரன் தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து வைத்திருக்கிற தம்முடைய சனத்தார் மத்தியிலே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தம்மால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கணக்கு கேட்பார். தாளந்தை அவன் தந்த தேவன் நம்மிடத்தில் தாளந்தின் கணக்குகளை கேட்பார் என்று பார்க்கிறோம். நம்ம அதிகமாய் நம்ம நினைக்கிற காரியம், கர்த்தர் கனியினுடைய காரியத்தை கேட்பார் என்று நாம நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் கனியை பார்த்து கிரியைகளை கேட்கிற தேவன். அல்லேலூயா.